Hi friends, welcome to Chennai food. வீட்டில் இருக்கக்கூடிய கோதுமை மாவு வச்சு ரொம்பவே டேஸ்டியான அதிரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். கோதுமை மாவு வச்சு நம்ம அதிரசம் செய்ய போகிறோங்க. அதுக்காக நான் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அரை கப் அளவுக்கு நான் அரிசி மாவு எடுத்திருக்கேன். பச்சரிசி மாவு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மாவு தான், இது ட்ரையாக இருக்கக்கூடிய மாவு தான். இந்த மாவு ரெண்டுத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் கோதுமை மாவை பவுலில் சேர்த்துட்டேன். அடுத்ததாக அரிசி மாவையும் சேர்த்துக்கிறேன். அரிசி மாவு சேர்க்காமலும் செய்யலாம், சேர்த்து செஞ்சால் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதுக்காக தான் நான் சேர்த்துருக்கேன். அவ்வளோதாங்க, நான் மாவு மிக்ஸ் பண்ணிவிட்டேன். அடுத்ததாக நம்ம வெல்லத்தை கரைச்சிக்கலாம். வெள்ளை கரைசல் ரெடி பண்ணுறதுக்காக நான் அடுப்பில் பேன் வச்சுருக்கேங்க. 1.5 கப் அளவுக்கு வெல்லத்தை நான் பொடிச்சு வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம 1.5 கப்பு மாவு எடுத்திருந்தோம். 1 கப்பு கோதுமை மாவு, அரை கப்பு அரிசி மாவு, அதனால் 1.5 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். இந்த வெல்லத்தை நான் இதில் சேர்த்துக்கிறேன். பொடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம வெல்லம் எவ்வளவு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். 1.5 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த வெல்லம் நமக்கு பாகுபாதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு எடுக்க போகிறது இல்லை. இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சிட்டு கொதிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம வடிகட்டி தான் எடுக்க போகிறோம். வெல்லம் இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள். கரைஞ்சிட்டு தண்ணி கொதிக்குது. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெல்லம் தண்ணியை வடிகட்டிக்கலாம். வடிகட்டுறதுக்காக நான் வடிகட்டி போட்டு வச்சுருக்கேன் கிண்ணத்தில். வெல்லத்தில் எவ்வளவு தூசி இருக்குது பாருங்கள், அதுக்காக தான் நம்ம வடிகட்டிட்டு செய்கிறோம். மறுபடியும் நான் இந்த பேனையை சுத்தப்படுத்திட்டு இந்த தண்ணியை நான் அதில் சேர்த்துக்கிறேன். வெல்லம் தண்ணியை நான் வெல்லம் கொதிக்க வச்ச அந்த பேன்லேயே மறுபடியும் சேர்த்துருக்கேங்க. இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா பாகுபதம்லாம் எதுவும் வர வேண்டாம். நல்லா கொதிச்சுட்டு பிசுபிசுப்பு தன்மை வரணும். நம்ம இந்த 2 விரலையும் வச்சு நம்ம அழுத்தி பிடிச்சோம்னா 2 விரலையும் பிசுபிசுன்னு ஒட்டணும். அந்த பதம் வந்தால் போதும். வெல்லம் தண்ணி இப்போ நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. நம்ம 1 பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். எப்போவுமே எந்த ஸ்வீட்டு சேர்த்தாலும் நீங்கள் சால்ட்டு சேர்த்து செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா சுக்கு பொடி கூட நீங்கள் 2 பிஞ்சு சேர்த்துக்கலாம். வெல்லம் தண்ணியை நான் 5 நிமிஷமாக கொதிக்க விட்டுட்டுருக்குறேங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா பிசுபிசுப்பு தன்மை வந்துடும். இந்த மாதிரி கலக்கிட்டு கையில் எடுத்திங்கன்னா அப்படியே 2 விரலும் ஒட்டி ஒட்டி விடணும். இதுதான் பிசுபிசுப்பு தன்மைன்னு சொல்லுவோம். நம்ம குலோப் ஜாமுனுக்கெலாம் ஜீரா ரெடி பண்ணுவோம் பாருங்கள், அதே மாதிரி தான். இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த மாவை அதில் சேர்த்துக்கலாம். ஃப்ளேம் சிம் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாவை சேர்த்துட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க. கட்டி தட்டாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்து விட்டுக்கலாம். உங்களுக்கு நெய் வேண்டான்னா நீங்கள் நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் இந்த பேனில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வரும். நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சுங்க. பாருங்கள், சேர்த்த நெய் எல்லாமே மாவு உறிஞ்சிடுச்சு. இப்போ நல்லா திரண்டு வருது. இந்த மாதிரி பேனில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வரணும். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த மாவு 5 நிமிஷம் ஆறணும். ஆறினதுக்கப்புறமா தான் நம்ம அதிரசம் செய்ய முடியும். மாவு கை பொறுக்கிற சூடு வந்துருச்சுங்க. இப்போ கொஞ்சமாக கையில் நெய் எடுத்துக்கிட்டு இதை நல்லா ஒரு முறை அப்படியே பிசைஞ்சு கொடுத்துடலாம். நெய் தொட்டு பிசைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாவு நல்லாவே சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம இதை உருட்டிக்கணும். உங்களுக்கு அதிரசம் என்ன சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்கள் உருட்டிக்கலாம். இந்த மாதிரி வெடிப்புலாம் இல்லாமல் எல்லா உருண்டையும் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். அதிரசம் தட்டுறதுக்காக நான் பால் கவரில் நெய் தடவி வச்சுருக்கேங்க. நீங்கள் பட்டர் பேப்பர் இல்லைனா வாழை இலை அதெல்லாம் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம உருட்டின உருண்டையிலேருந்து ஒரு உருண்டையை எடுத்துக்கலாம். கையில் ஒட்டுற மாதிரி இருந்தால் கையிலையும் கொஞ்சம் நெய் தடவிக்கோங்க. நீங்கள் இதை தட்ட ஆரம்பிக்கும் பொழுதே நீங்கள் அடுப்பில் எண்ணெய் வச்சுருங்க. எண்ணெய் சூடாகிட்டே இருக்கட்டும். அப்போ தான் நம்ம தட்டி தட்டி ஒன்று ஒன்றா போட்டு எடுக்க முடியும். ரொம்ப மெலிசாவும் தட்டாதீங்க, ரொம்ப தடிமனாகவும் தட்டாதீங்க. திட்டமாக இருக்கிற மாதிரி தட்டிக்கோங்க. இந்த மாதிரி நான் தட்டியிருக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. நான் எண்ணெயில் போட்டுக்கிறேன். அதிரசம் போட்ட உடனே கரண்டி போட்டு கலரக்கூடாது. அதுவே மேலே எழும்பி வரும். அதுக்கப்புறமா தான் நம்ம திருப்பி விடணும். அதிரசம் இப்போ நல்லாவே செவந்துருச்சுங்க. நம்ம கோதுமை மாவில் செய்கிறதுனால உடனே செவந்துடும். அதனால தான் அடுப்பு தீயை குறைச்சி வைக்கணும். இந்த மாதிரி கரண்டியில் எடுத்துகிட்டு நம்ம இன்னொரு கரண்டி வச்சு இதை நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம்.
இதே மாதிரி தான் நம்ம எல்லா அதிரசத்தையும் நம்ம சுட்டு எடுக்கணும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் இருக்கக்கூடிய கோதுமை மாவு வச்சு ரொம்பவே சாஃப்டான டேஸ்டான அதிரசம் நம்ம ரெடி பண்ணிட்டோம். சாதாரணமாக அரிசி மாவு வச்சு செய்கிறதா இருந்தால் அதில் நிறைய ப்ராசஸ் இருக்குது. நம்ம பாகுபதம்லாம் எடுக்கணும், அரிசியை ஊற வச்சு அரைச்சி அதை பதமாக நம்ம சலித்து எடுக்கணும். இந்த மாதிரி நிறைய வேலைகள்லாம் இருக்குது. ஆனால் கோதுமை மாவு வச்சு நம்ம செய்யும் பொழுது எந்த பதமும் தேவையில்லை. ரொம்ப ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக இந்த அதிரசத்தை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம அதிரசம் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டால் டக்குன்னு இதை செஞ்சு நம்ம சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கோதுமை மாவு அதிரசம் எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.